வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது, என்னென்ன போஸ்டிங், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத முழுமையான தகவல்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் வீடியோ அப்படின்றது போட்டுவிடும். இது வந்து இரண்டாவது வீடியோ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னை இந்த டிஸ்ட்ரிக்டான நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகண்ட் இருக்குது. இது வந்து டிரைவர் காலி பணியிடங்கள். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான காலி பணியிடங்கள். டிரைவர் மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா யார் வேணாலும் போட்டி போடலாம், ஆனால் தமிழ் வழி கல்வி மட்டும் கையில் இருக்கணும். அதுதான் எலிஜிபிள் அப்படின்றது. இங்கே வந்து ஜென்ரல் டர்னில் விமன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் விமனாக மட்டும்தான் இருக்கணும். ஆண்கள் இந்த இடத்துல போட்டி போட முடியாது. அடுத்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 20 வகையான ப்ரியாரிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ப்ரியாரிட்டி வீடியோவும் போட்டிருக்கோம், அதுக்கே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 20 வகையான ப்ரியாரிட்டியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பிசி அதில் வந்து பிஎஸ்டிஎம் அதில் வந்து ஒரு வேக்கண்ட், அதாவது பிசியாகவும் இருக்கணும், தமிழ் வழி கல்வியும் வச்சுருக்கணும், அப்போ தான் ஒரு வேக்கண்ட். அடுத்து பிசியில் விமனாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட். அடுத்து பிசிஎம்மில் ஏதாவது ப்ரியாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கண்ட். எம்பிசி டிசியில் ஒரு வேக்கண்ட்டு. இந்த எம்பிசி டிசினா என்னன்னு டவுட்ஸ் கேட்குறீங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, நார்மல் எம்பிசி கேட்டகரி தான். எம்பிசி அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம் யாராக இருந்தாலும். அடுத்து வந்து அதில் வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கண்ட். எஸ்சியில் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்சியில். ஆக மொத்தம் 10 காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வேக்கண்ட் அப்படின்றத வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். அடுத்து இங்கே கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான். ஸோ அதற்கு முன்னாடி காப்பியஸ்ட் அட்டெண்டர் அதில் வந்து 2 காலி பணியிடங்கள். ஜென்ரல் டர்னில் விமன் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒரு வேக்கண்டும், ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டிக்கு ஒரு வேகண்டும் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கண்டு. ஸோ இந்த 2 வேகண்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் போட முடியும். இப்போ வந்து இங்கே பிசியில், அதாவது மென் ஜென்ரல் டர்னில் போட்டி போட முடியாது. எஸ்சியில் இருக்கிற விமனோ மென்னோ தான் போட்டி போடலாம். ஸோ எஸ்சி மென்னு மட்டும்தான் போட்டி போட முடியும். இங்கே ஜென்ரல் டர்னில் மென் யாருமே போட்டி போட முடியாது. விமனுக்கு மட்டும்தான், அதுவும் ஆதரவற்ற விதைக்கு மட்டும்தான் ஒரு வேகண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், தெரியாமல் அப்ளை பண்ண வேண்டாம். ஜென்ரல் டர்னில் 11 வேகண்ட், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு ஜென்ரல் டர்னில் மொத்தமாக 11 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. 11 அப்படின்றது மிகப்பெரிய எண்ணிக்கை தான். ஏன்னா ஜென்ரல்லே 11 வருது அப்படிங்கிறப்போ யார் வேணாலும் போட்டி போடலாம், எவ்வளோ மார்க் வேணாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலில் அடுத்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி வச்சுருக்கிற ஜென்ரல் கேட்டகரியில் 5 பணியிடங்கள். அடுத்து ஜென்ரலில் விமன் வெறும் பெண்களாக மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8 பணியிடங்கள் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் டர்னில் விமனில் பிஎஸ்டிஎம், அதாவது பெண்களாகவும் இருக்கணும், தமிழ் வழியில் கல்வி படிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 காலி பணியிடங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜென்ரலில் பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனில் பேக்லாகில் ஒரு 2 வேகன்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். பேக்லாக் வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இருக்கிற கேட்டகரி அப்படின்னா சென்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக பேக்லாக் வேகன்சி இருக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதினாலே போதும், அட்டன் பண்ணாலே போதும், ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேக்லாக் அப்படிங்கிறது கடைசி வருடம் ஃபுல்லாக ஆகாத ஒரு வேகண்ட் தான். ஸோ அந்த வேகண்ட் ஃபுல்லாக ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது லோ விஷனில் இருக்கணும், சும்மா எல்லாருமே போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ப்ரியாரிட்டி, ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டியில் 6 வேகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ்டிஎம்மில் ப்ரியாரிட்டி ஒரு வேகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் டர்னில் அதே இதுதான், ப்ரியாரிட்டி ஒரு டிசபிலிட்டி ப்ரியாரிட்டி ஒரு வேகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசியில் 12 காலி பணியிடங்கள். பிசியில் பிஎஸ்டிஎம்க்கு 3 வேகண்டு, விமனுக்கு 7 வேகண்டு. அதே இதில் விமனில் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகண்டு, விமனில் ஆதரவற்ற விதவைக்கு ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிக்கு ப்ரியாரிட்டி இருக்கிற வேகண்ட் 5. பிசிஎம், அதாவது இதுதான் முஸ்லீமில் வரும், அவங்களுக்கு வந்து ஒரு வேகண்டு. முஸ்லீமில் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு 2 வேகண்டு. எம்பிசி டிஎன்சிக்கு 7, எம்பிசி டிஎன்சியில் பிஎஸ்டிஎம்க்கு 4 வேகண்டு. அதில் விமனுக்கு 4 வேகண்டு. அதில் விமனில் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகண்டு. விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆதரவற்ற விதவைக்கு ஒரு வேகண்டு. அதே போல் தான் இதுலேயும் பிளைண்ட்னஸ் லோ விஷனுக்கு ஒரு வேகண்டு பேக்லாக்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காது திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகண்டு. எம்பிசி டிசியில் பேக்லாக்கில் தான் இருக்குது. பேக்லாக்கில் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், அந்த டிசபிலிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா. எம்பிசி டிசியில் லோகோமோட்டர் டிசபிலிட்டிக்கு 2 வேகண்ட் இருக்குது. அடுத்து எம்பிசி டிசியில் ப்ரியாரிட்டிக்கு 4 வேகண்ட் இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி அப்படின்றது தெரியும், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எஸ்சியில் 7 வேகண்டு, எஸ்சியில் விமனுக்கு 3 வேகண்டு, ஆதரவற்ற விதவைக்கு ஒரு வேகண்டு, எனி ப்ரியாரிட்டிக்கு 4 வேகண்டு.
அடுத்து எஸ்சிஏ ஒரு வேகண்டு, எஸ்சிஏல தமிழ் வழி கல்விக்கு 2 வேகண்டு, எஸ்சிஏல தமிழ் வழி கல்வி வித் ப்ரியாரிட்டிக்கு 2 வேகண்டு. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 113 காலி பணியிடங்கள் அப்படின்றது சென்னையில் இருக்குது. ஸோ இதுதான் அடுத்த டிஸ்ட்ரிக்டான காலி பணியிடம். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணால் இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள். ஸோ அடுத்து வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போடணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.